மனசுல எது வச்சுக்கிடாதீங்க மாமா. நம்ம ஊர்க்கார பையல பத்தி எனக்கு தெரியும். அவன்கிட்ட என்ன பேசிட்டு அவன் இளையவன், நான் மூத்தவன். மறுபடி அக்கா மகளை ஏமாடி உட்காந்து காது குத்தணும். அவன்கிட்ட என்ன பர்மிஷன் மாரி வேண்டி இருக்கே. ஏலே போய் சொக்க மாவன் கூட்டு வாடே. ஆமா போவோம் மாமா. நாமா மெட்ராஸ்ல 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கேன். அடுத்த மாசம் துபாய் போறேன். ஊர்ல எதுவும் நல்லது கட்டினா நான் தான் ரூபா அனுப்புதேன். ரூபா ஒரு காசுக்கு ஆகாத சல்லிப்பைய என் ஆத்தாளுக்கு மூத்தவனா பிறந்த ஒரே காரணத்துக்காக என் அக்கா மாவளை மடியில உட்கார வச்சு காது குத்தி பகவானப்படுத்திரு. நான் போய் சொக்க மாமனை கூட்டணுமா? நீ வெளிச்சிட்டு நிக்க காது குத்துக்கு வந்தமா கரிசத்தை தின்னமா வெத்தலை மண்ணமா இருக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்வேன். ஊர் தாண்ட மாட்டேன். நான் திணிய பிடிச்சிருக்கேன். போய் என்ன பிடிச்சிருக்கேன்? வாய்க்கிலேயே பேசணும். வாய்க்கு பொத்திரி இருக்கணுமா? வாயை பொத்திரி நான் கேட்கேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? அப்ப சொல்லு, அப்ப சொல்லு. அப்ப யார் முக்கியம் சொல்லு. அவன்கிட்ட யார் முக்கியம் சொல்லு. சொல்லு மாமா. அம்மா என்ன மாமா அமைதியா நிக்க? நாளை பின்ன ஊருக்குள்ள எதுவும் பிரச்சனை ஓவர கை மேல படுத்துக்கணும். நான் தான் வந்து நிக்கணும். அவன் ரூபா அள்ளி வீசிட்டா அவன் வேட்டுக்குள்ள பூந்திருவீரோ. வேட்டுக்குள்ள நல்லா குழுகுலுன்னு இருக்கும். குழுகுலுன்னு நான் கேட்கேன். ஓ சரில நீ அப்படி வாரியோ? 1 ரூபா இருக்கல. 1 ரூபா உன் சட்டப்பைக்குள்ள எடுத்து போல. நான் ஊரா பார்த்து போயிடுறேன். 12 வருஷமா வேலை வெட்டி ஒண்ணும் போகாம எந்நேரமும் செல்ல பார்த்து வீட்டுல இருந்து தண்டச்சோறு தின்னு உடம்பு அழுத்திட்டு இருப்பேன். நான் போய் சொக்கமாவனை கூட்டணுமா? சொக்கனே ஒரு ஈரப்பைய என்ன வாய்க்கு வந்த போய் பேசுறேன். பேசுவேன். சின்ன பையனை பேச விட்டு அசிங்கப்படுத்துறீரு. சரி இருக்கட்டும். உன் மாவள மடியில உட்கார வச்சு காது குத்திக்கோ. நான் கிளம்புதேன். தூர போல மாப்பிள்ளைகளா, எனக்கே 14 வருஷம் பிள்ளை இல்லாம கடவுள் புண்ணியத்துல இப்பதான் ஒரு மகளை பெத்து வச்சிருக்கேன். இது பத்தாதுன்னு இந்த ஊருக்காரங்க என்ன முன்னாடி போக விட்டு முட்டி செத்தவன் கையால் ஆகாதவனு என்ன என்னெல்லாம் பேசிருக்காங்க தெரியுமா மாப்பிள்ளைகளா? இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் மாப்பிள்ளைகள் மடியில தான் என் மகளை உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்தலான்னு பார்த்தா எங்களுக்கு மாலையை போட்டு என்னைய முடிச்சு விட்டுறீங்க போல மாப்பிள்ளைகளா. இந்த மாமனுக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா மாப்பிள்ளைகளா? தொண்டையில தான் நினைச்சே மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. ஹலோ, சொக்கம் பேசுறேன். பிக்கப் பண்ண யாரோடா? மூத்தவனா இளையவனா? கால் வலிக்கு கார் கொண்டு வாங்க.